வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுப்பாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து மோட்டோ விளாங் ட்ராவலிங் பற்றி வீடியோ வர மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா January 25. இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். காலையில் வந்து குண்டத்தூர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 அந்த மாதிரி ஆகுது. நம்ம வந்து பீச் போயின்னு இருக்கோம். எந்த பீச்சுன்னு முடிவு பண்ணல. எந்த பீச் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே தான் போகணும். இல்லைங்களா திருவான்மியூர் இது நீலங்கரை பெசன்ட் நகர் 2 முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்பப்போ இந்தமாரி ஏன்னா பைக் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். ஓகே, அப்போடா கோப்ரோவில் வந்து சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி போட்டுட்டு வந்துட்டேன். ஒயர் கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஒயர் இருக்குது. பிளானே இல்லை, இது வந்து பீச் போகிறது ஒரு பிளானே இல்லை. சரி, சடனாக இன்றைக்கி வந்து ஒர்க் போகல. சரி, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம வந்து பிடிச்ச மாதிரி போயிட்டு நம்ம பிடிச்ச எடுத்துகிட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் போய் கொண்டு இருக்கிறேன். கரெக்டாக 200 feet வேல்ஸ் காலேஜ் சிக்னலில் நின்றுருக்கேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 10-12-13 வரும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து க்ரீன் சிக்னல் போடலை, ரெட்டில் இருக்குது. நம்ம அண்ணன் போயிட்டார், ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறாரு. நானும் ஒரு ஆட்டோக்காரன் தான், பட்டு நான் சிக்னலில் நிற்பேன். அது வந்து எந்தெந்த டைமில் போகணுன்னா நைட் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு டைமில் லீவ் நாள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் போகலாம். பட் இந்தமாரி கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்போது நம்ம போகக்கூடாது. ஏன்னா திடீர்னு இது சிக்னலில் வெயிட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக போயிடலான்னு இந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக வருவானுங்க. அது கொஞ்சம் விபரீதமாக போயிடும். நம்ம வந்து அப்படியே பெட்ரோல் போட்டு கிட்ட போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பை. ஒரு வழியாக பெட்ரோல் வந்து போட்டாச்சு. பெட்ரோல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220. அது ஏன் 20னா அந்த கரெக்டாக ரவுண்டாக போடக்கூடாது அப்படின்னு ஒரு இது எதுவும் பசங்களாம் சொல்லி பழக்கம் படுத்திட்டாங்க. அதே கண்டினியூ ஆகுது. இது வந்து யார் வண்டினா நான் வந்து அந்த நியூ இயர் வீடியோ போட்டோன்னு தெரியல. அதை நான் மெமரிஸ் நான் வச்சுக்கணும், ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு எடுத்தேன். அதை போஸ்ட் பண்ணேன்னு தெரில. அதில் அன்றைக்கும் இந்த வண்டி தான் ஓட்டியிருப்பேன். இன்றைக்கி முதல் முறையாக ஸ்கூட்டியில் வேஷ்டி கட்டி கொண்டு செப்பல் போடாமல் மோட்டோ விலாகிங் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். வேஷ்டிலாம் பறக்குது. பெரிய வண்டியாக இருந்தால் கூட நம்ம வந்து வேஷ்டி கட்டினா அது கரெக்டாக நின்றோம், பறக்காது. இதில் பறக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கமும். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. கண்ணாடி வேறு இல்லை. நம்ம வந்து பின்னாடி தெளிவு பார்க்க முடியாது. ஹெல்மெட் போட்டால் ரொம்பலாம் பின்னாடி தெளிவு பார்க்க முடியாது. அதுதான் கண்ணாடி வைக்கிறது. பட் நிறைய பேர் வந்து இப்போ கண்ணாடி வச்சா கெத்து இல்லை, சீன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்ணாடி இருக்கணும். சரி, ஓகே கைஸ், நம்ம லென்த்தாக போகக்கூடாது. நான் வந்து பீச் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எங்கே ஐயோ டேய் ஓரம் போடா கரெக்டாக பெசன்ட் நகர் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். போயிட்டு பார்க்கிங் போடுற வேலை தான். பார்க்கிங் போட்டு உள்ளே போயிட்டு கடல் காற்றுல ஜாலியாக உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு 1 hour கம்முன்னு உட்காந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு. இங்கே ஏதோ பொருள் காட்சி மாரி போட்டு இருக்கிறாங்க புதுசாக. நம்மளுக்கு தெரியாது எவன் போட்டான். சரி, ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு. அப்போடா நிறைய பேர் டப்புன்னு பிரேக் போடுவாங்க. ஏன்னா டப்புன்னு யாரா ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. வர வழியில் கூட ஒரு பிரேக்கு வந்து அப்படியே யூட்டன் போடுறான். காருக்காரன் மட்டும் திலுப்புலன்னா அவன் ஏற்றிட்டு இருப்பான். ஹிந்திக்காரன் ஸ்கூட்டியில் கரெக்டாக வேல் சிக்னல் தாண்டி ஒரு 2-3 சிக்னல் தாண்டி அங்கே நடந்துச்சு. சரி, ஓகே, நான் போயிட்டு பைக்கை பார்க்கிங் போட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுகிறேன். இங்கே ஒரு இடத்துல உரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஊர் சைட்லாம் இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் உரி அடிப்பாங்களா, அந்த மாதிரி. இன்னும் யாரும் அடிக்கல. கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. வாய்ஸ் வேற தெளிவாக கேட்குதான்னு வேறு தெரியல. உரி வந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு பேச
போய் ஓகே கைஸ், நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். எல்லாமே இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த உரி அடிக்கிறது, ஒரு 2-3 தான் இருக்கு. நிறைய வந்து இது மாதிரி கேப் மாரி போட்டு இருக்கிறாங்க. யாரும் உடம்பு சரியில்லாம் டேப்லெட் வைக்கலாம் அப்படின்னு போட்டு இருக்கிறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு. ஒரு வழியா நம்ம வந்து கிளம்பல, இன்னும் வந்து கிளம்ப லேட் ஆகும். இப்போ கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. நம்ம வீட்டுக்கு போக 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். இப்போ வந்து சார்ஜர் வந்து 8% வந்துச்சு ஃபோனில். கோப்ரோ வந்து வண்டி டிக்கிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், வீடியோ எடுக்க முடியாது இதுக்கப்புறம். அதனால இதோட வந்து இந்த vlog-ஐ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் கூட நீங்க பண்ணவே வேண்டாம். பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபா போங்க. நோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட்டாலும் அந்த லாக்கை போடுங்க. ஓகே கைஸ், பை, see you.